ஹலோ ஹாய் மக்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இந்த ஓன் வாய்ஸு. என்னென்னா, இத்தனை வருஷ காலமாக நீங்களும் ஆட்சி நடந்திருக்கு, நீங்களும் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும், போதையில்லா தமிழ்நாடாக மாற்றணும்னு தான் தளபதி விஜய் வந்தார். அதே மாதிரிக்கே கான்ஃபிடென்ட் தைரியமாக சொல்லி நின்னார், வந்தார், கான்ஃபிடென்ட்டாக ஜெயிச்சிட்டார். இது மக்களுக்கு பொறுக்கலை. உடனே 717 கடையை மூடுற முடியல, இன்னும் மூடலையே, ஏன் 500 கடை தான் மூடிருக்கீங்க, இன்னும் பாக்கி கடை மூடலை அப்படின்னு. மூடுவார், இருங்க. இப்போ தான் அவர் வந்திருக்கார். பதவி ஏற்று 100 நாள் 150 நாளில் தான் எது வேணுமாலும் பண்ண முடியும். நீங்கள் உடனே எங்களுக்கு அது செய்யலை, இது செய்யலை, யாராரோ தூண்டுதலின் பேரில் உடனே அங்கேன்னு போராட்டம் பண்ணு, இங்கேன்னு போராட்டம் பண்ணு, தூண்டுதலில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் தளபதியினுடைய ஆட்சியை இன்னும் 50 வருஷ காலத்துக்கு நீங்கள் ஒன்றுமே அசைக்க முடியாது. தெரியுங்களா? அது யார் வந்தாலும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. பெரும்பெரும் தலைவர்கள்லாம் இருந்தீங்க, தமிழ்நாட்டை ஆண்டிங்க. ஏன் இப்போ தளபதி வந்தார்? மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காண்டி தளபதியை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் மக்களுக்கு நல்லதை செய்வார், கவலைப்படாதீங்க மக்களே. யாருடைய தூண்டுதலின் பேரில் நீங்கள்லாம் அவங்க சொல்கிறோம்னு நினச்சிக்கிட்டு அங்கே போராட்டம் இங்கே போராட்டங்கிறத யாருமே பண்ணாதீங்க. மக்களுக்கு நல்லதை செய்யத்தான் தளபதி வந்திருக்காரு, அதை புரிஞ்சுக்கங்க நல்லா. தெரியுங்களா? அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு என்னென்ன பண்ணுவாரோ அது பூரா பொறுமையாக ஒவ்வொன்றா செயல்படுத்துவார். உடனே வந்தோடனே எதையும் செயல்படுத்த முடியாது. ஏன் இத்தனை வருஷ காலமாக அவங்களாம் ஆட்சி ஆண்டாங்களே, ஏன் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே? இப்போ உடனே வந்தோடனே அது செய்யலை, இது செய்யலைன்னு கேட்குறீங்க. செய்வார் மக்களே, எல்லாம் பொறுமையாக இருங்க. தளபதியை நீங்கள் என்ன பண்ணாலும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தான் நிரந்தர தமிழ்நாட்டின் முதல்வர், மிஸ்டர் ஜோசப் விஜய். அவர் தான். தெரியுங்களா? அதனால் அமைதியாக இருங்க. உங்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து உதவிகளையும் மக்களுக்கு செய்வார். நானுமே அந்த எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஏடிஎம்கேல தாங்க இருந்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருந்த காலத்திலே அதில் ஏடிஎம்கேல தான் இருந்தேன். ஏன் அது வெறுத்து போச்சு? ஏன்னா இப்போ யாரும் உண்மையாக யாரும் அதில் உழைக்கலை, ஆட்சி நடத்தலை. எல்லாம் ஊழல்வாதிகள். எல்லாம் அரசியலுக்கு வந்தோன்னே அவங்கவுங்க சம்பாரித்து அவங்கவுங்க குடும்பத்துகளை உயர்த்ததுக்கு தான் பார்க்குறாங்க, இன்னும் சொத்துக்களை சேர்த்து வைக்க தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் எங்கள் வீடு கூரை வீடுங்க, ஏழ்மைப்பட்ட வீடுங்க. நாங்கள் ஏழ்மைப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். நான்லாம் எங்கள் அம்மா இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்குது, விரவில் தான் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஏடிஎம்கே வீட்டில் வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க, இன்னும் வீடு கட்டி கொடுக்கல. அதே மாதிரிக்கே அந்த டிஎம்கே வீடில், ஸ்டாலின் வீடில் கூரை வீட்டுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. என்ன அந்த ஸ்டாலின் ஆட்சியில் வீடு கட்டி கொடுக்கல. எல்லாம் நாடகம், மக்களை ஏமாத்துறதுக்கு. இப்போ தளபதி வந்திருக்காருங்க. கண்டிப்பாக இந்த தளபதியினுடைய ஆட்சியில் நான் வீடு கட்டி காமிக்கிறேன், கட்டி கொடுப்பாருங்கிறதுல ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எங்கெங்கே வீடு இல்லையோ, ஏழைகள் வீடு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய லட்சியம், அவருடைய குறிக்கோள். அதை எல்லாருக்கும் நிறைவேற்றுவார். அந்த ஒரு லட்சியத்திலையும் அந்த ஒரு குறிக்கோளையும் தான் நான் இருக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு வீடு வரும். இந்த தளபதியோட ஆட்சியில் வீடு கட்டி தருவணும். நான் எந்த ஊர் தெரியுங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி, ஒரு குக்கிராமம். அறந்தாங்கி தொகுதியில் பர்வேஷ் அண்ணன் ஜெயிச்சிருக்காரு. வருவார். அவரை போய் நான் நாடுவேன், அவர் கேட்பேன், எனக்கு தளபதியினுடைய மூலியமாக எனக்கு வீடு கட்டி கொடுப்பாரு. அதே மாதிரிக்கே இல்லாத ஏழைப்பாளைக்கெல்லாம் வீடு கட்டி கொடுப்பாரு. அதை நினச்சிக்கிட்டு தான் நான் இருக்கிறேன். யாருக்கும் வீடு இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த தளபதியினுடைய குறிக்கோள். ஆட்சியில் இருக்கிறவங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க அவங்களே சொத்து சேர்க்க தான் பார்க்குறாங்க. மக்களுக்கு இந்த 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபா இந்த ஓட்டு கேட்க வரும்போது கொடுத்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு இப்போவும் இந்த மக்களை தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கட்சியில் உள்ளவங்க.
அதனால் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இன்னும் ஒரு 100 நாள் 150 நாளில் அவருடைய எல்லா பொறுப்புகளையும் அவருக்கு ஒப்படைச்ச பிறகு அவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு மக்களுக்கு செய்வார். யாரும் அவசரப்படாதீங்க, தெரியுங்களா? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் தளபதி தளபதி தளபதின்னு அவங்க மைண்டில் ஏற்றிருக்காரு பாருங்கள். அதுதாங்க அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, தெரியுங்களா? எந்த தலைவருங்க வந்துங்க இப்படி அந்த காலத்தில் எம்ஜிஆர் கூட இருந்தாருங்க. எம்ஜிஆர் கூட அப்படி இந்த குழந்தையெல்லாம் சொன்னதில்லைங்க. இப்போ எல்லா குழந்தைகளையும் மனசில் பேர் பதிச்சிருக்காரு பாருங்க. அதுதாங்க திறமை, அவருடைய திறமை, தெரியுங்களா? எனக்கு அது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த அரசியலில் என்னென்ன தெரியாதுங்க. இப்போ தான் பாமர மக்கள்லேருந்து எல்லாத்துக்கும் அந்த அரசியலில் இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் கட்சியில் உள்ளவங்க எப்படியெல்லாம் ஆட்சி நடத்திருக்காங்க, எப்படியெல்லாம் மக்களுடைய பணத்தை சுரண்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த தளபதி என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து எனக்கு அந்த இதை பார்க்க ஆர்வமாகவே இருக்குது, தெரியுங்களா? தளபதி அவருடைய படத்தில் தான் அடுத்த சீனி என்ன வரும், அடுத்தது என்ன வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரிக்கு இப்போ அரசியலில் அடுத்து அவர் என்ன செய்ய போகிறாரு, அடுத்து என்ன செய்வார் அப்படிங்கிறத ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. மக்களும் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டுங்க. நான் இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இதுலெல்லாம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ரீல்ஸுக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. எப்படாத தளபதியுடைய செய்தி கேட்போம், அவர் அடுத்து என்னடா சொல்லுவார் அப்படின்னு இந்த செய்தி டிவி இதுகளே தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மொபைலை எடுத்தாச்சுனாலே போய் அந்த செல்லில் போய் அந்த நியூஸை தான் பார்க்குது. அடுத்து தலைவர் என்ன செய்வார், என்ன சொல்லுவார் அப்படின்னு அவ்வளோ இதான் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காருங்க இந்த தளபதி. அதனால் தளபதி நல்ல ஆட்சி நடத்துவார். அவரை யாரையும் அசைக்க முடியாது. இனிமேல் நீ என்னத்தை சொன்னாலும் போராட்டம் பண்ணாலும் எது பண்ணாலும் சரி, இன்னும் அவர் ஆயுசு இருக்கிற வரைக்கும் அவர் தாங்க முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு அவர் தான் முதலமைச்சர். பிரதமரோட ஆகலாம், அவருக்கு தைரியம் இருக்கிறது, தெரியுங்களா? அவரை யாரும் சீண்டாதீங்க, மக்களுக்கு நல்லதை செய்வார். தேங்க்யூ மக்களே. அமைதியாக இருங்க.